நாங்கள் இருக்க இடம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் பாருங்கள் பரோட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு சைட் டிஷ் பாருங்கள், சிக்கன் குருமா. நம்ம ஊரில் இருக்கிறத காட்டிலையும் இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இல்லை 2 பரோட்டாவே ஒரு ஆள் சாப்பிட முடியல, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம ஊர்லேருந்து மாஸ்டர் வந்திருக்காங்க, பரோட்டா மாஸ்டர். நைஜீரியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய பரோட்டா பார்க்குறேன். ரொம்ப பெருசாகவும் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது, சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாஸ்டர் தான் வந்து பார்க்க முடியல. தமிழ்காரங்க தான் அவங்க. இதுவும் தமிழ்காரங்களோட ஹோட்டல் தான். ஆனால் குருமாலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து மீடியமான சைஸில் இருக்கும். அதுவும் 2 தான் சாப்பிட முடியும். இது அதை காட்டிலையும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக விஷ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் 1 இயர் கழித்து வந்து இந்த பரோட்டா சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நைஜீரியாவில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி பரோட்டா ஆசைப்பட்டு இங்கே வந்து சாப்பிடுவாங்க. எங்களுக்கும் ஒருத்தவங்க சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு பரோட்டா பார்த்திங்கன்னா 1500 அந்தமாதிரி ரேட்டுக்கு தான் இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் காட்டிலும் இங்கே ஓகே. அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து செய்கிறாங்க இல்லைங்களா, அதனால் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் வந்து ரெகுலராலாம் வந்து சாப்பிட முடியாது. மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதே இங்கே ரேர் தான். ஏதாவது பர்த்டே பார்ட்டி அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் மெயினாக வந்து ஹோட்டல் வருவாங்க. இங்கே பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.